முருகனுடைய வேளால உருவான வேலாயுத தீர்த்தத்துல நீராடினா கிடைக்கிற பலன்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம். ஆண்டார்குப்பம் பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பொன்னேரி அருகே இருக்கிற ஒரு பழமையான முருகன் கோவில். இங்க முருகன் அதிகார தோரணையில பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாரு. இதுக்கு ஒரு கதையும் சொல்லப்படுது. எல்லா உயிர்களையும் படைக்கிற பிரம்மன் பொருள் விளக்கம் தெரியாம முருகன் கிட்ட மாட்டிக்க பிரம்மதேவன் ஈசனை வணங்க திருக்கலாகிய மலைக்கு போறாரு. அங்க சிவன் பார்வதி தேவிய தரிசிச்சுட்டு பிரம்மன் எதிரே வந்த முருகனை மதிக்காம போயிருக்காரு. பிரம்மனை அழைச்ச முருகன் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தின் பொருள் விளக்கம் கேட்டிருக்காரு. பிரணவத்துக்கு பொருள் தெரியாத பிரம்மனை தன்னுடைய வேல்களால சிறை பிடிச்சிருக்கிறாரு முருகன். பிரம்மன் கிட்ட முருகப்பெருமான் விளக்கம் கேட்கும் போது தன்னுடைய 2 கைகளையும் இடுப்பின் மேல வைத்தவாறு அதிகார தோரணையோடு கேள்வி கேட்கிற மாதிரி முருகன் ஆண்டார்குப்பம் கோயில காட்சி கொடுக்கிறாரு. ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் தீர்த்தத்தின் பெயர் வேலாயுத தீர்த்தம். முருகன் தன்னுடைய வேளால பூமியை குத்தி உருவாக்கிய தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வேலாயுத தீர்த்தத்துல நீராடினா நம்ம மேல இருந்த பாவ கஷ்டம், முன்னோர்கள் செய்த கர்ம வினைகள் எல்லாமே தீர்ந்து நோய் நொடிகளும் தீர்ந்து மன நிம்மதியும் அறிவும் செல்வமும் கிடைக்கும் அப்படிங்கறதும் நம்பிக்கை. மேலும் இந்த கோவில முருகனுக்கு உகந்த தினங்கள் எல்லாத்திலையும் மிக சிறப்பான விழாக்கள் கொண்டாடப்படும். வைகாசி விசாகம், தைப்பூசம், கார்த்திகை தீபம் போன்ற விழாக்கள் ரொம்ப சிறப்பா கொண்டாடப்படும். குறிப்பா சித்திரை பிரம்மோற்சவம் ரொம்ப சிறப்பான முறையில கொண்டாடப்படுது.